இன்னைக்கு நாங்க க்ளோஸ் பண்ண அந்த 717 கடையும் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. சொல்லியிருக்காங்க நாங்க வந்தோன்னா 500 கடை க்ளோஸ் பண்றோம், நாங்க வந்தோன்னா மறுபடியும் ஒரு 500 கடை க்ளோஸ் பண்றோம், இந்த படிப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அது எல்லாமே பொய். ஏன்னா இவங்க க்ளோஸ் பண்ணதுல என்னன்னா 50,000 ரூபாய் வியாபாரம் ஆகிற கடையும் பார் செட்டப் இல்லாத கடையும் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அந்த கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாலும் இன்னைக்கு நாங்க க்ளோஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த 717 கடையில ஒரு கடையோட ஒரு நாள் வியாபாரம் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்திருக்கு. குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்திருக்கு. அப்ப என்ன ஆகும்னா ஒரு மாசத்துக்கு சராசரியா கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி 8,000 கோடிக்கு மேல, இன்னும் அந்த கணக்கு எடுக்கல, அந்த கணக்கு போட்டுட்டு இருக்கோம், 7,000 8,000 கோடிக்கு மேல நஷ்டம் இருக்கு. ஸோ இத வேற துறைகள் மூலமா அரசுக்கான வருவாயை பெருக்கினதுக்கு அப்புறம் நிச்சயமா எல்லா கடைகள் மேலேயும் நடவடிக்கை. ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொன்னவர்கள் வந்து இப்ப அமைச்சரான பிறகு உங்களை வந்து இவங்களுக்கு வந்து அதை ஆய்வு செய்ய தெரியல, அந்த துறையை வந்து கையாள தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் இந்த துறையை வச்சிருந்த அமைச்சர்கள் வந்து குற்றச்சாட்டு பண்ணி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதுக்கப்புறம் பாருங்களேன், இன்னைக்கு பயந்துட்டே இருப்பாங்க, இன்னும் என்னென்னலாம் எடுக்க போறோம்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க இது வரைக்கும் என்னால நான் ஏன் அமைதியா இருந்தோம்னா 20 நாள் தான், டூ ஏர்லி, ரொம்ப பொறுமையா போகலாம் அப்படிங்கறத அமைதியா இருந்தோம். பட் ஆனா இவங்க பேச பேச இந்த மாதிரி ஒன்னொன்னா இவங்க திருடினதெல்லாம் சொல்லிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால அவங்க அமைதியா இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லது. சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி பில்டிங் சிஸ்டம் எல்லாமே இருக்கு. இங்க அதுக்கான அந்த ஸ்ட்ரக்சரை, அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணாம இருக்கிறாங்க. அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். முழுக்க முழுக்க இந்த டாஸ்மாக்னா எப்படிலாம் இருந்துச்சோ இதோட கலரை, இதோட முகத்தை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மாத்தணும். இதே கேரளால போயோ பாண்டிச்சேரியில போயோ எத்தனையோ கடைகள் இருக்கும், அங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கானா? இல்ல. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனையாவே இந்த துறை மட்டும்தான் பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா கீழே இருந்து எல்லாருமே அந்த 10 ரூபாயில இருந்து இந்த மேல சொன்ன மாதிரி கொள்முதல்ல இருந்து எல்லாமே திருடுறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த துறையை பார்த்தாலே ஒரு ஊழல் துறை. இது மேல இருக்கிற அந்த கலரே மாறிடுது. மக்கள் குடிச்ச ரோட்ல படுத்தா என்ன, அவன் வீட்டுல போய் சண்டை போட்டா என்ன, அவன் தாலியை புடுங்கிட்டு வந்து அடமானம் வச்சு குடிச்சா என்ன, எனக்கு என்ன, எனக்கு அங்கிருந்து 100 கோடி வரணும். இங்க இருந்து அந்த நீங்க அந்த 10 ரூபா டெபாசிட் போக ஒரு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க இல்ல, இந்த 10 ரூபா இந்த ஒரு வருஷமா தான் இது நடந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டிக்கருங்கிறது கோர்ட் ஆர்டர் வந்து ஒரு வருஷமா தான். ஆனா இவங்க வாங்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 4 வருஷமா வாங்கிட்டு இருந்தாங்க. 2021ல இருந்து இந்த 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 10 ரூபால முழுக்க அதாவது ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் சேல் ஆகும். ஒரு பாட்டிலுக்கு அவங்க 2021ல 22ல சொல்றேன், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. 1 கோடி பாட்டிலுக்கு குறைஞ்சது 10 கோடி ரூபா ஒரு நாளைக்கு. 10 கோடி ரூபான்னா நீங்க நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு 300 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி ரூபா. இந்த 3600 கோடியும் இவங்க மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த விற்பனையாளர்களுக்கு பெட்டி தூக்கறதுக்கு இந்த நீ ஒரு 5000 வச்சுக்கோ, வீட்டுக்கு போறதுக்கு இந்த ஒரு 1500 வச்சுக்கோன்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி இவங்க வாழ்றதுக்கு அவங்க பேரை கெடுத்து வச்சாங்க. இவங்கெல்லாம் திருடி சாப்பிட்றதுக்கு அந்த வியாபாரிகளை அந்த மக்கள் வந்து என்ன 10 ரூபாய் இவங்களுக்கு போகும்னு மக்கள் நினைச்சிட்டான். ஆமா, அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும். உள்ள வரும்போதுதான் தெரியுது அவனை ஏதோ பெரிய கொலை பண்ற குற்றவாளி மாதிரி அவங்கள போட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. பட் உண்மை இப்பவும் நான் வேண்டி விரும்பி அந்த தொழிலாளர்களை கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட, கடந்த காலங்களில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்தம் செய்யப்பட்டுட்டோம். இதோட நோக்கம் என்னன்னா, எவ்வளவோ சொல்லிட்டோம், அந்த டெபாசிட் அமௌண்ட் வாங்கினா நீங்க திருப்பி கொடுக்கணும், அதுக்காக தான். ஆனா அதுவும் இப்ப மாறிடும். நான் உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தனோ அது எல்லாமே செய்வோம். ஏன்னா இது தளபதியோட அரசு, நான் தளபதினால கொண்டு வந்த பையன். தயவு செஞ்சு அந்த 10 ரூபா வாங்காதீங்க, இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும், ட்விட்டர்ல சோசியல் மீடியால வர வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதை வந்து ஒரு ஆராயறதுக்கான குழு இருக்கு, அந்த குழு ஆராய்ச்சி பரிந்துரை பண்ணும். நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை. முதல்ல இதெல்லாம் பண்ணலாம், அப்புறம் சொன்னே. இன்னும் இதோட ரெவன்யூ வந்து பெரிய ரெவன்யூ. இது அது 1000 கோடி இல்ல 10,000 கோடினாலும் விட்டுருங்க. மக்களுக்காக நம்ம இதுக்கு எடுத்துட்டு வந்த முடிவு, இந்த முடிவை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். அதோட வெளிப்பாடு தான் 715 கடை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதோட அந்த இழப்புக்கான வருமானத்தை வேற வகையில எல்லாம் வேற துறைகள் மூலமா கொண்டு வந்து அது வந்தவுடனே திருப்பி அடுத்த கட்டமா அனைத்து கடைகளும் நிச்சயம் நடவடிக்கை. டாஸ்மாக் விற்பனை நேரம் குறைக்கப்படுமா? கடைகளை குறைச்சிங்க, விற்பனை நேரமும் குறைஞ்சா நல்லா இருக்கும்னு பெண்கள் எல்லாம் சொல்றாங்க. என்ன டைம் பண்ணிக்கலாம்னா டைம் குறைக்கணும். அப்படி எவ்வளவு பண்ணலாம் சும்மா சொல்லுங்க. ஒரு 2 மணி நேரம் பண்ணலாம், பேசலாம். தமிழகம் மறுபடியும் பணியமர்த்தினா படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைய வாய்ப்பு இருக்குல்ல? டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டவங்களை மறுபடியும் பணியமர்த்துறோம், கவர்மெண்ட் ஊழியர்களா மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணா, 33,000 பேர் இருந்த இடத்துல
இப்போ 23,000 பேர் இருக்காங்க. கடந்த காலங்களில் யாரையுமே வேலைக்கு சேர்த்துல. இதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷமாவோ 10 வருஷமா உங்களுக்கு வேலைக்கு சேர்த்துல. முதல் 33,000 பேர் வந்தாங்க. அதுல பலர் வந்து வயது மூப்பின் காரணமாக இறந்துட்டாங்க. பலர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அந்த குறைஞ்ச எண்ணிக்கையில தான் 23,000 பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுல தான் கிட்டத்தட்ட ஒரு 900 பேருக்கு மேல எம்ஆர்பி விட அதிகமா விலைக்கு வித்த காரணங்கள்னாலையும், அங்க பாட்டில் உடைஞ்சிருக்கும், அது சரியான கணக்கு காட்டாத காரணத்தினாலையும், சமூக வலைதளங்கள்ல தப்பா தனது துறையவே சொன்ன காரணங்களாலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவங்களை தான் இப்போ ரிவோக் பண்ணியிருக்கு. தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை. இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. என் டிபார்ட்மெண்ட் இல்ல இது ஒரு காரணமா இருக்கு, போதை ஒரு காரணமா இருக்கு. மது போதையில போயிட்டு தான் அந்த அஃபென்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கால அவகாசம் வந்து எப்படி கேக்குறாங்க புது அரசுனாலும் இது வந்து பவர்லாம் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா ஏன் கால அவகாசம் கேக்குறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை இவங்க கிட்ட பவர் இருந்துச்சுல, ஒரே நாள் அந்த 10 ரூபா இல்லாம பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? இப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த அமைச்சர் விளக்கமா சொல்றாரு, இதைதான் நாங்க சொன்னோம் அப்படிங்கிறாரு. நான் விளக்கமும் சொன்னேன், அந்த விளக்கத்துக்கான முடிவும் சொல்லியிருக்கேன், முடிவும் எடுத்திருக்கோம். இன்னைக்கு சொன்ன அந்த இந்த இந்த விஷயத்துக்கான முடிவு எடுத்திருக்கோம். நீங்க கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லாம ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு தானே இருந்தீங்க. பிரதர், 20 நாள் நான் வந்து நிச்சயம் இந்த இந்த 5 வருஷம் முடிவுல இந்த துறை எப்படி இருக்க போகுதுன்னு பாப்பீங்க. இது சேலஞ்ச் பார்ப்போம்.